வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 5/1/2021 நடந்த ஷிஃப்ட்டு 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 1வது கொஸ்டின், தி ஏரியா ஆஃப் ரோம்பஸினுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. ரோம்பஸ்னால் என்ன? சாய் சதுரமா? எஸ், சாய் சதுரம். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதனுடைய டயகனல் ஒரு மூலை வட்டத்தினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. அதனுடைய பக்கத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது சாய் சதுரம் அப்படின்னா நமக்கு 3 ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு சாய் சதுரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, 2 மூலை வட்டங்கள் இருக்குது சாய் சதுரத்தில். ½ × d1 × d2 தான் அதனுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்புறம் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கும் அதனுடைய பக்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா, 4a² = d1² + d2² தான் அதனுடைய பக்கத்துக்கும் அதனுடைய மூலை வட்டத்துக்கும் உள்ள தொடர்பு. சரிங்களா? இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கணக்கு போடுறது ஈஸி. இப்போ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ரோம்பஸனுடைய ஏரியாவோட பரப்பளவு கொடுத்தாங்க. அப்போ ஏரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 cm² ½ ஒரு மூலை வட்டம் 16 cm, இன்னொரு மூலை வட்டம் d2ன்னு சொல்லியிருக்குமா? ஸோ அடி கொடுத்தோன்னா என்ன வரும்? 6 16 96. சரிங்களா? அப்போ d2ஓட மதிப்பு 12 cm சொல்லி வரும். இப்போ 2 மூலை வட்டங்களோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ பக்கங்களுக்கும் மூலை வட்டங்களோட தொடர்பு என்ன? 4a² = d1² + d2². ஸோ 4a² = 12² + 16² சொல்லி வரும். 12² மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144, 16² 256. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 400. சரிங்களா? அப்போ 4a² மதிப்பு 400 அப்படின்னா a² மதிப்பு என்ன? 100. ஸோ இதையும் அடி கொடுத்தீங்க, 4a² 400 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100 சொல்லி வரும். அப்போ ஏவோட ஒரு பக்கத்தோட மதிப்பு 10 cm தான் ஆன்சர். ஸோ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு அப்புறம் அதனுடைய பக்கங்களுக்குள்ள தொடர்பு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு போட்டலாம். இதே மாதிரி சேம் கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம், அது எந்த எக்ஸாம் சரியாக தெரில, பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே 2024 எக்ஸாமில் எல்லாத்துலேயும் இதே சேம் டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ எவ்வளோ தூரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின் என்னென்னா, 10 புத்தகங்களுடைய அடக்க விலை 560 ரூபா அப்படின்னா 56 புத்தகங்களுடைய அடக்க விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. 10 புத்தகங்களுடைய சிபி 560 ரூபா அப்படின்னா ஒரு புத்தகத்தினுடைய சிபி என்ன வரும்? 56 ரூபா வரும். நமக்கு என்ன தேவை? 56 புத்தகங்களுடைய சிபி தான் தேவை. ஸோ 56 × 56 = 3136 தான் ஆன்சர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது பெருக்கணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக பாருங்கள். இப்போ 55 இதில் என்ன வருது? 56 ஸ்கொயரா? இப்போ 55 ஸ்கொயர் சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 2ஆக பிரிங்க, இதனுடைய ஸ்கொயர் என்ன வரும்? 25 வருமா? இந்த 55க்கு அடுத்து உள்ள நம்பர் என்ன? 6. சாரி, இந்த 5க்கு அடுத்து உள்ள நம்பர் 6. ஸோ 30 25 தான் 55 ஸ்கொயரோட மதிப்பு. இதுதான் 5ல் ஒரு நம்பர் ஸ்கொயரில் முடிஞ்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 55 ஸ்கொயரோட மதிப்பு 3025னா 56 ஸ்கொயரு 3025க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 3136 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், பட் ஈஸி தான். 2 ஈக்குவலான 2 வால்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்ஸ் ஹைட் ஆன் எதிர் சைட் ஆஃப் த ரோட். ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடினுடைய 2 பக்கமும் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடினுடைய 2 பக்கமும் 2 சுவர் இருக்குது. சரிங்களா? 2 சுவர் இருக்குது. இப்போ என்ன கொடுத்தாங்கன்னா, அது 2 ரோட்டுக்கு முன்னாடி 2 பில்டிங் கிடைக்கக்குள்ள இந்த ரோட்டோட அளவு 100 மீட்டர். சரிங்களா? இப்போ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த ரோடு. சரிங்களா? இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து 2 ஏணி இந்த சுவத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 ஏணி இந்த சுவத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. இதனுடைய ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றுடைய ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொருடைய ஆங்கிள் 60 டிகிரி. அப்படின்னா இதில் இருக்கலே மிக நீளமான ஏணியினுடைய லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு செங்கோண முக்கோணம். இது செங்கோண முக்கோணமாக இருக்குமா? இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குமா? செங்கோண முக்கோணத்தினுடைய டிகிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி, இன்னொரு 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 30 டிகிரிக்கும் 60 டிகிரி அப்புறம் 90 டிகிரியோடைய மதிப்பினுடைய தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா, 30 டிகிரின்றது 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் 1 அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருக்கோம். 90 டிகிரியோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருந்திருக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு இது ஏ,
பிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து டிஇன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் வந்து ஏபிசி, ஏபிசி இதோட மதிப்பு 30 டிகிரி அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும்? ஆங்கிள் ஏவோட மதிப்பு 60 டிகிரி. ஸோ 30ஓட மதிப்பு 1 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன இருக்கும்? √3. இதோட மதிப்பு 2. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்ணை வந்து முழு எண்ணாக மாற்றணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்ண போகிறோம்? √3ஆல் பெருக்க போகிறோம். ஸோ √3 × √3 இங்கே என்ன வரும்? இங்கே √3ன்னு வரும், இங்கே √3ன்னு சொல்லிடும். அதே சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 60 டிகிரிக்கு எதிராக இங்கே இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஆங்கிள் 30 டிகிரி சொல்லியிருக்கும். இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 1ன்னு சொல்லியிருக்கோம். 60 டிகிரியோட மதிப்பு √3ன்னு சொல்லியிருந்திருக்கும். இதோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்கும். ஸோ எந்த ஏணியோட மதிப்பு அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ஏணியோட மதிப்பு தான் √2 √3. சரிங்களா? சின்ற ஏணியோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2ன்ற மதிப்பில் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிசிடி இதோட மதிப்பு என்ன? பிசியோட மதிப்பு √3 × √3 3. ஸோ 3. இங்கே என்ன இருக்கும்? சிடியோட மதிப்பு 1. ஸோ 3 + 1 4 = எவ்வளவு? 100 சென்டிமீட்டரா? நமக்கு என்ன தேவை? 2√3ஓட மதிப்பு தானே தேவை. அப்போது 1னுடைய மதிப்பு என்ன வரும்? 25 சொல்லி வருமா? 25 சென்டிமீட்டர், சாரி 25 மீட்டர். 25 மீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 2√3ஓட மதிப்பு தான் தேவை. அதுதான் இருக்கிறதுல வந்து பெரிய லென்த்தான ஏணியோட மதிப்பு. ஸோ 2√3 = 2√3 × 25 = 50√3 மீட்டர்ன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர். இருக்கிறதுல மிக நீளமான ஏணியோட மதிப்பு 50√3 மீட்டர். இன்னொரு ஏணியோட மதிப்பு என்ன வரும்? 50 மீட்டர்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? லாங்கஸ்ட் ஸ்டேர், நீளமான ஏணியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 10வது கொஸ்டின். அளவீடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த அளவீடுகளில் எது வந்து செங்கோணம் கோணத்தை உருவாக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செங்கோணம் கோணம் உருவாக்குறதுக்கு வந்து கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றம் அப்ளை ஆகும். இது வந்து செங்கோணம் கோணம், இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எதிர்பக்கம் பெர்பெண்டிகுலர், இது வந்து அடுத்துள்ள பக்கம் பேஸ், இது வந்து ஹைப்போதினியஸ் கர்ணம். கான்செப்ட் என்னென்னா செங்கோணம் கோணத்தோட கான்செப்ட் என்னென்னா கர்ணத்தினுடைய வர்க்கத்தின் மதிப்பு எதிர்பக்கத்தினுடைய வர்க்கம் அப்புறம் அடுத்துள்ள பக்கத்தினுடைய வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தாகரம் ட்ரிப்ளேட் வந்து அப்ளிகல் ஆகும். பைத்தாகரஸ் ட்ரிப்ளேட் வந்து அப்ளிகல் ஆகும். ஸோ அதுபடி கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர், சரிங்களா? 7 ஸ்கொயர் + 24 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து ஒரு பைத்தாகரம் ட்ரிப்ளேட். பைத்தாகரம் ட்ரிப்ளேட் தெரிஞ்சுன்னா ஆன்சர் வந்து போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் சில பைத்தாகரம் ட்ரிப்ளேட் வந்து அடிக்கடி கேட்குறது எழுதி வைக்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5 இது ஒரு பைத்தாகரம் ட்ரிப்ளேட். அதுக்கடுத்து இதோட மல்டிப்ளிகேஷன் 6 8 10. அடுத்ததாக 5 12 13 இது ஒரு பைத்தாகரம் ட்ரிப்ளேட். இதெல்லாம் அடிக்கடி கணக்கில் கேட்பாங்கப்பா. அதே மாதிரி 10 24 26 இது ஒரு பைத்தாகரம் ட்ரிப்ளேட். அடுத்ததாக 9 40 41 11 60 61. அடுத்தது 9 12 9 12 15 இது ஒரு பைத்தாகரம் ட்ரிப்ளேட். அதே மாதிரி 8 15 17 இந்த பைத்தாகரம் ட்ரிப்ளேட்ஸ்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12 35 37 இதுவும் கேட்பாங்க. 12 35 37 இதுவும் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அமர்ஜித் சிங் ஒரு வேலையை வந்து 5 நாளில் முடிப்பாங்க, சரிங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் சன் அவருடைய பையனோட உதவியால் வந்து 3 நாள் வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட பையன் வந்து எத்தனை நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அமர்ஜித் சிங் வந்து 5 நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பார், சரிங்களா? அவரோட பையனோட சேர்ந்து அமர்ஜித் சிங்கும் அவரோட பையனும் சேர்ந்து வந்து 3 நாள் வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஸோ 2 கெல்சியம் என்ன பார்த்தீங்கன்னா 15. இது வந்து டோட்டல் ஒர்க்கா. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? அமர்ஜித் சிங்கோட எஃபிஷியன்சி 3, அவங்க பையனோட சேர்ந்து 5ன்னு சொல்லி வரும். ஸோ அமர்ஜித் சிங் அப்புறம் அவரோட பையனோட எஃபிஷியன்சி 2 பேரும் சேர்ந்து 5 அப்படின்னா பையனோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 5 - 3 = 2. ஸோ பையன் மட்டும் இப்போ எவ்வளோ வேலை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் =
டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியா, டோட்டல் ஒர்க் எவ்வளோ 15, பையனோட எஃபிஷியன்சி என்ன 2 ஈக்குவல் டு 7.5 நாட்களில் வந்து அந்த வேலையை செஞ்சு அந்த பையன் வந்து முடிச்சிருப்பான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.4 + 404 upon 1000. ஸோ 0.4 எப்படி எழுதலாம், 4/10 சொல்லி எழுதலாமா, ப்ளஸ் 404 upon 1000. இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 1000 சொல்லி எல்சியம் வருமா. ஸோ இங்கே மேலங்கிலேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ மேலங்கிலேயும் 100ஆல் பெருக்க வேண்டியிருக்குமா. ஸோ அப்படின்னா என்ன வரும், 400 கூட்டல் 404 ஈக்குவல் டு 804 வகுத்தல் 1000. சரி சுருக்குனிங்க அப்படின்னா எத்தனை சைவர் இருக்குது, 3 சைவர் இருக்குது. அப்போது நம்பர் தசமத்துக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 804.0.804தான் ஆன்சர். எத்தனை சைவர் இருக்கோ அத்தனை ஸ்தானம் வந்து தசமத்துக்கு அப்புறம் வரணும். சரிங்களா, அதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். 35 பேர் வந்து ஒரு வேலையை வந்து 24 நாள் முடிப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து 6 நாள் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து வேலையை நடத்துகிறாங்க. இப்போ வந்து புது அசைன்மெண்ட் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வேலையுமே 16 நாளில் முடிக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர், ஹவு மெனி மோர் ஒர்க்கர்ஸ், இன்னும் எத்தனை பேர் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 35 ஆட்கள் வந்து 24 நாளில் வேலையை முடிப்பாங்க. இது வந்து டோட்டல் ஒர்க்கா. இப்போது அவங்க எல்லோரும் சேர்ந்து 6 நாட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மொத்தமே டோட்டலாக வந்து 16 நாள் தான் வேலையே நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 6 நாள் வந்து நடந்துருச்சு. ஸோ அப்போ மிச்சம் எத்தனை நாள் நடக்கணும், 10 நாளில் வந்து அந்த வேலை நடக்கணும். ஸோ எத்தனை பேரால், எக்ஸ் நம்பர்ஸால் 10 நாளில் வந்து அந்த வேலை நடக்கணும். சரிங்களா, இன்ட்டு 10. ஸோ இப்போ என்ன வரும், 35 24லேருந்து 35 6 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 35 18 வருமா. ஸோ இதோட மதிப்பு எக்ஸ் இன்ட்டு 10. அப்போது இது சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 7 5 35 2 5 10, மறுபடியும் சுருக்கிங்கன்னா 9. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன, 63 மென். 63 ஆட்கள் வந்து இப்போ இருந்தாங்க அப்படின்னா 10 நாளில் அந்த வேலையை முடிச்சலாம். ஆனால் கணக்கில் என்ன கேட்குறாங்க, சப்போஸ் இங்கே 63 இருந்ததுன்னா 63 போட்டக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி மோர் ஒர்க்கர்ஸ், இன்னும் எத்தனை அதிகமான ஆட்கள் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 63 பேர் தேவை. 63 பேர் வேலை செஞ்சால் தான் அந்த வேலை வந்து முடியும். நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி வந்து 35 பேர் இருக்காங்க. ஸோ 63 - 35 ஈக்குவல் டு 28 பேர் வந்து 28 புதுசாக வந்து ஆள் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஸோ 28ன்றதான் ஆன்சர். ஹவு மெனி மோர் ஒர்க்கர்ஸ்னால் 28, ஹவு மெனி எத்தனை பேர் தேவை அப்படின்னா 63. அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டின். sin 2a மதிப்பு கொடுத்தாங்க. sin 2a மதிப்பு 2a அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க. sin 2θ ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி படித்ததான், 2 sin θ இன்ட்டு cos θவா. ஸோ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 sin a இன்ட்டு cos a ஈக்குவல் டு 2 sin a. ஸோ sin a வந்து பெருக்கல் இருக்குது. ஸோ இதுவும் அடியாயிரும். அப்போ cos a மதிப்பு என்ன வரும், 1. cos a மதிப்பு எப்போ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 0 டிகிரியோட மதிப்பு தான் 1. அப்போது a மதிப்பு 0 டிகிரி. அவ்வளோதாங்க, ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஆன்சர் போட முடியும். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். இப்போ இதனுடைய மதிப்பு வந்து இதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/5√2 5 × √2 - 7. இது என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும், மேலங்கிலே வந்து இதுக்கு எதிரே உள்ள எண்களால் பெருக்கணும். 5 2 + 7 5 2 + 7 பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே a - b இன்ட்டு a + bன்ற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ என்ன வரும், 5√2² - 7². மேலே 1 × 5 இது அப்படியே சேமாக தான் வரும், 5√2 + 7. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5² 25 25 × 2 ஈக்குவல் டு 50ன்னு சொல்லி வருமா. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், 50 - 49 ஈக்குவல் டு 1. ஸோ இதோட டோட்டல் மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5√2 + 7 அப்பான் 1ன்னு சொல்லி வரும். ஸோ இது எழுதினாலும் 1 தான், எழுதினாலும் 1 தான். ஸோ 5√2 + 7 ஈக்குவல் டு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a√2 + bன்ற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ ஏவோட மதிப்பு 5,
பியோட மதிப்பு 7. ஸோ ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 7. ஸோ 5, 7ன்றது தான் ஆன்சர். கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஏ அண்ட் பி தான் கேட்குறாங்க. ஸோ ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 7. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். ஒரு சிலிண்டர், அப்புறம் ஒரு உருளை, அப்புறம் ஒரு கூம்பு, அதோடைய ரேடியஸ், அதாவது ஆரம் அப்புறம் அதனுடைய வெயிட் ரெண்டுமே சேமாக, ஒரு உருளை அப்புறம் ஒரு கூம்பு கொடுத்தாங்க. சரிங்களா, ஒரு உருளை, ஒரு கூம்பு, இது ரெண்டுனுடைய ஹெயிட்டு அப்புறம் ரேடியஸ் வந்து கொடுத்தாங்க. இது ரெண்டும் சமமாக, ஹெயிட்டு ரேடியஸும். அப்படின்னா அதனுடைய பரப்பளவு வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டு கோன்? சிலிண்டருக்கும் கோனுக்கும் என்ன ரேஷியோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனுடைய பரப்பளவுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து இதுலேயும் R1னா இதுலேயும் R1, இதுலேயும் H1னா இதுலேயும் H1 தான். சரிங்களா, அப்போது என்ன பண்ணணும், சிலிண்டர்களோட பரப்பளவுக்கு என்ன பண்ணணும், ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பை R²H, சாரி பை R²H. அது கூம்பினுடைய பரப்பளவு என்ன, 1/3 பை R²H. என்ன வரும், பைக்கு பை அடியாயிரும், R1²க்கு R1² ஆயிரும், H1க்கு H1 அடியாயிரும். ஸோ என்ன வரும், 1:1.3 சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த 3 வந்து எந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 3:1ன்றதான் ஆன்சர். கணக்கில் என்ன கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ரேஷியோ ஆஃப் சிலிண்டருக்கும் கூம்புக்குமான வால்யூமோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 3:1ன்றதான் ஆன்சர். 1:3 போட்டிருக்கக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சிலிண்டர் கேட்குறாங்க, ரெண்டாவது வந்து கோன் கேட்குறாங்க. ஸோ 3:1ன்றதான் ஆன்சர். 1:3 வந்து மாற்றி போட்டிருக்கூடாது. அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன், ஒரு டவுனுடைய ப்ரெசன்ட் இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட மதிப்பு 50,000 அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சரிங்களா 4% வந்து அதனுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 2 வருஷத்தில் அது மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4% பின்ன வடிவம் என்ன, 1.25. ஸோ 25லேருந்து 1 கூடி 26ன்னு சொல்லி மாறுது. சரிங்களா, அப்போது இனிஷியலாக இருந்தது இது, இப்போ நியூவாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் இயர் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட் இயரில் 25ன்னு இருந்த மக்கள் தொகை வந்து 26ன்னு சொல்லி மாறி இருக்கும். அதே சேம் தான் செகண்ட் இயர்லேயும் மாறி இருக்கும். செகண்ட் இயர்லேயும் 25ன்னு இருந்தது 26ன்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பேருக்கு நீங்கள் அப்படின்னா என்ன வரும், 625 சொல்லிடுமா, 25² 625. ஸோ அதை வந்து 25 × 25ன்னு எழுதிக்கலாம், 25 × 25. ஸோ 26ஓட மதிப்பு என்ன வரும், 26 × 26 676. சரிங்களா, இப்போது இந்த 25 × 25ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 50,000 வகுத்தல் 25 × 25. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 2000. 2000 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1000க்கு 4 8 80ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இது மறுபடியும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 80ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு 80 அப்படின்னா 676 × 80 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 54,080ன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர். யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 × 8 அப்படி பார்த்தாலும் இங்கே 2 டிஜிட் யூனிட்டில் இருக்குது. பெருக்குனிங்க அப்படின்னா 54,080ன்றது தான் ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட கணக்கில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியோட சிமிலராக ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முக்கோணம், ஒரு 2 முக்கோணம் இருக்குது. சரிங்களா, ஒரு 2 முக்கோணம் இருக்குது. அந்த 2 முக்கோணமும் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கோணம் சிமிலராக இருக்கணும்னா அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பக்கங்களுடைய அளவுகள் வந்து ஒரே விகிதத்தில் இருக்கணும். சரிங்களா, பக்கங்களுடைய அளவுகள் வந்து ஒரே விகிதத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதனோட ஆங்கிள் வந்து சேமாக இருக்கணும். இது ஆல்ஃபா, இது பீட்டானா இதோட மதிப்பும் பீட்டான்னு சொல்லியிருக்கணும். இதோட மதிப்பு தீட்டா அப்படின்னா இதோட மதிப்பு தீட்டா இருக்கணும். எய்தர் சரிங்களா, 2 முக்கோணங்கள் வந்து ஒத்த முக்கோணங்களாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கங்களுடைய விகிதம். சரிங்களா, பக்கங்களுடைய விகிதம் ஒத்த பக்கங்களின் விகிதம் வந்து
சமமாக இருக்கணும். சரிங்களா, ஒரு கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய கோணங்கள் வந்து ஒத்த கோணங்கள், ஒத்த பக்கங்களோட விகிதம் சமமாக இருக்கணும், அல்லது ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கணும். ஒத்த கோணங்கள் சமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு முக்கோணமும் வந்து ஒத்த முக்கோணம்னு சொல்லி சொல்ல முடியும். சரிங்களா, இதுதான் ரெண்டு கண்டிஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏபி அடுத்து பிக்யூ, இதில் மதிப்பு என்ன இருக்குது 2.55. அப்போ இதில் மதிப்பு என்ன இருக்குது 1 இருந்தால் இது 2ன்னு சொல்லி இருந்திருக்கு. அதே சேம் தான் எல்லா பக்கத்துக்கு இருக்கணும். பிசி அப்பான் கியூஆர் ஈக்குவல் டு 4/5/9. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 1 இது 2. அதே மாதிரி சிஏ அப்பான் ஆர்பி, அப்போ என்ன இருக்குது 3.5/7. ஸோ 1:2ன்ற விதத்தில் வந்து இருக்குது. அப்படின்னா இதுதான் வந்து ஒத்த முக்கோணங்கள். ஏபிசியும் பிக்யூஆரும் ஒத்த முக்கோணங்களாக இருக்கிறதுக்கு பண்புகள் வந்து ஒத்து போகிறது வந்து 4வது ட்ரையாங்கலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் மூணாவது பாருங்கள், ஏயோட மதிப்பு, அதாவது இங்கே ஏவோட மதிப்பு 50 டிகிரி, ஏவோட மதிப்பு 50 டிகிரி, பியோட மதிப்பு 50 டிகிரி. ஆனால் இங்கே பியோட மதிப்பு 70 டிகிரி இருக்குது, ஆறுனுடைய மதிப்பு வந்து 70 டிகிரியில் இருக்குது. அடுத்ததாக இங்கே சியோட மதிப்பு 60 டிகிரியில் இருக்குது, இங்கே கியூவோட மதிப்பு 60 டிகிரி இருக்குது. ஸோ இந்த முக்கோணங்கள் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஏபிசிசிஐ. அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்கியூன்னு சொல்லி வரும். சரிங்களா, இந்த முக்கோணம் வந்து இப்படி தான் ஒத்த முக்கோணங்களாக இருக்குமே ஒழிய, நம்ம கேட்குறது பிக்யூஆர் தான் ஒத்த முக்கோணங்களாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இங்கே பிஆர்கியூன்னு சொல்லி வரும். சரிங்களா, அதனால் இது வந்து தப்பு. ஆன்சர் வந்து 4ன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக ஒத்த முக்கோணங்களுடைய பரப்பளவு சுற்றளவு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒத்த முக்கோணங்கள் வந்து பரப்பளவு என்ன வரும் பார்த்திங்கன்னா, அதனுடைய பக்கங்களுடைய பரப்பளவு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்பான் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இதோடைய பரப்பளவு வந்து அதனுடைய பக்கங்களுடைய ஒத்த பக்கங்களுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். அல்லது பிசி இங்கே என்ன வரும் கியூஆர் ஸ்கொயர், அல்லது சிஏ ஆர்பி த ஹோல் ஸ்கொயர். அதாவது அந்த ஒத்த முக்கோணங்களுடைய பரப்பளவு வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, அந்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு வந்து ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு சமமாக இருக்கும். அதே சுற்றளவு என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஒத்த பக்கங்களுடைய அளவுகளுக்கு வந்து சமமாக இருக்கும். பிசி அப்பான் கியூஆர் சிஏ அப்பான் ஆர்பி. ஸோ இதுவும் வந்து கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 34வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் when the formula is sympathetic meaning. கொடுக்கப்படணும் வந்து அமௌண்ட்டு பிரின்சிபல் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன தொடர்பு சொல்லிக்கிறாங்க. அதாவது அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகையா, எஸ், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐன்றதான் கரெக்டு. அமௌண்ட் என்ன மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் கூட்டல் வட்டின்றதான் கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்து ரைட். அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின். தி பெரிமீட்டர் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ தான் பார்த்தோம், 2 முக்கோணங்கள் ஏபிசி பிக்யூனுடைய சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க 36 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். அப்புறம் பிக்யூவோட மதிப்பு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி அப்பான் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இதனுடைய சுற்றளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 36 சென்டிமீட்டர், அடுத்து 24 சென்டிமீட்டர். இது எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த பக்கங்களுக்கு சமமாக இருக்குமா. ஸோ பிக்யூ அப்பான் ஏபிக்கு சமமாக இருக்குமா. ஸோ பிக்யூ அப்பான் ஏபியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 36/24 சுற்றளவு. பிக்யூவோட மதிப்பு என்ன 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஏபியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், I2 10, 12 2 24, 12 எடுத்திங்கன்னா 1 12 12 3 12 36. அப்போது ஏபியோட மதிப்பு 3 × 5 ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்போ தான் அந்த கான்செப்ட் சொன்னோம், அதே வந்து கணக்காகவும் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். ரெண்டு எண்களுடைய HCFோட மதிப்பு கொடுத்தாங்க, LCMோட மதிப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு நம்பரோட மதிப்பு கொடுத்தாங்க, இன்னொரு எண் என்ன சொல்லி கேட்குறாங்க. 2 எண்களுடைய பெருக்கல் பலன்,
அந்த எண்களுடைய மீட்சியுமா மற்றும் மீப்பவன் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குமா? நமக்கு ஒரு நம்பரோட மதிப்பு தெரியும் 45, இன்னொரு நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா எல்சிஎம் என்ன, சரி எல்சிஎம் 225, ஹெச்சிஎஃப் என்ன 15 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 225 / 15 அப்பான் 45 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டின். sin a ப்ளஸ் cos a வோட மதிப்பு இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 sin a cos a. இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் ரயில்வே 2024 ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பட் அது எந்த எக்ஸாம் மட்டும் தெரியல, ஏஎல்பியா எஸ்ஐயா ஆர்பிஎஃப்எஸ்ஐயா இல்லை டெக்னீஷியன் எக்ஸாமான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து a ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் a² + b² + 2ab. அப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் sin² a ப்ளஸ் cos² a ப்ளஸ் 2 sin a cos a. அடுத்த கணக்கில் என்ன இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2 sin a cos a இருக்கா, மைனஸ் 2 sin a cos a சொல்லியிருக்கா. ஸோ ப்ளஸ் 2 sin a cos a மைனஸ் 2 sin a cos a அடி ஆயிரும். ஸோ sin² θ ப்ளஸ் cos² θ மதிப்பு என்ன 1. ஸோ ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் டபுள், சரிங்களா, ஒரு கோளத்தினுடைய ஆரத்தோட மதிப்பு வந்து இரட்டிப்பாக்கும் பொழுது வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் தி நியூ ஸ்பியர் டு த ஒரிஜினல் ஸ்பியர். புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அந்த கோளத்திற்கும் ஏற்கனவே ஒரிஜினலாக இருந்த கோளத்தினுடைய மதிப்புக்கும் என்ன வந்து விகிதம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து R1 சொல்லி இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு 2R2 சொல்லி ஆயிடுச்சு, சரிங்களா, டபுள் ஆயிடுச்சு. அப்போது ஏரியா என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இனிஷியலாக இருந்தது ஒரிஜினல் ஸ்பியரு, அடுத்ததாக இங்கே வந்து நியூ ஸ்பியர். ஸோ ஒரிஜினல் ஸ்பியரோட மதிப்பு என்ன இருக்கும், ஸ்பியர் கோளத்துக்கு வந்து பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3πr3. ஒரே நிமிஷங்க, எனக்கே குழப்புது. எல்லா மனிதனுக்கும் வந்து எல்லாமே கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ், கோளத்தின் பரப்பளவு 4/3πr3. 4/3πr3. ஸோ ஃபஸ்ட்டு கோளத்தோடைய மதிப்பு என்ன வரும் 4/3 R1³ சொல்லியிருக்கோம். புது கோளத்தினுடைய மதிப்பு என்ன இருக்கும் 2R2, சரிங்களா, அதோட பரப்பளவு. ஸோ 2R1 சொல்லி எடுத்துக்கலாம், 2R1 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 4/3 × 2R1⁵, சரிங்களா. இப்போ புதுசாக வர கோளத்தோட மதிப்பு என்ன அடியாகும் பார்த்தீங்கன்னா 4/3 அடியாயிரும், பை அடியாயிரும். அடுத்து இங்கே R1³ இருக்கும், இங்கே வந்து என்ன வரும், இது உள்ளே கொண்டு போய் இப்போ நீங்கள் க்யூப் ஆக்குனீங்க அப்படின்னா 8R1³ சொல்லி வரும். R1³ அடியாயிரும். ஸோ 1:8 சொல்லியிருக்கோம். நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க, புதிய கோளத்துக்கும் பழைய ஒரிஜினல் கோளத்துக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. புதிய கோளத்தினோட விகிதம் என்ன 8, பழைய கோளத்தினுடைய ஒரிஜினல் கோளத்தினுடைய மதிப்பு 1. ஸோ 8:1 ஆன்சர். 1:8 போட்டுறக்கூடாது, சரிங்களா. என்ன கேட்குறாங்க கணக்கில் அதை மட்டும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சில்லி மிஸ்டேக் பண்ணி நீங்கள் வந்து மார்க் இழந்துடக்கூடாது. ஸோ நியூ ஸ்பியருக்கும் ஒரிஜினல் ஸ்பியருக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. நியூ ஸ்பியரோடைய பரப்பளவு விகிதம் 8, ஒரிஜினல் ஸ்பியருக்கு 1. ஸோ 8:1 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 12 ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். 2லேருந்து 12 வரைக்கும் உள்ள எண்கள் உள்ள பகு எண்களுடைய விகிதம் வந்து பகு எண்களுடைய பின்னம் சொல்லி கேட்குறாங்க. காம்போசிட் நம்பர்னால் என்ன, பகு எண்கள். ஸோ 2லேருந்து 12 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 2 to 12. ஸோ இதோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பகா எண்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, பகு எண்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பகு எண்கள் எத்தனை 4, 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர்ப்பா, 2 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ நமக்கு என்ன தேவை, காம்போசிட் நம்பரோட விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ பகு எண்களில் தானே கேட்குறாங்க.
பகையன் 2 வந்து ஒரு பகாயன், 2 வந்து ஒரு பகாயன். ஸோ பகையன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 9, 10, 12. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 6 நம்பர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் எத்தனை? 3, 6, 9, 10, 11. ஸோ நமக்கு தேவையான பின்னம் என்ன? 6/11. மொத்தம் 11ல் 6 நம்பர் வந்து காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ 6/11 தான் ஆன்சர். சப்போஸ் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா 5/11 தான் ஆன்சர். ப்ரைம் நம்பரோட விகிதம் பின்னம் 2லேருந்து 12 வரைக்கும்னா 5/11 தான் ஆன்சர். நமக்கு தேவையானது பகாயன்கள். பகாயன்களுடைய மதிப்பு 5/11, பகையினோட மதிப்பு 6/11 தான் பின்ன வடிவம் 2லேருந்து 12 வரைக்கும் உள்ள எண்களில். அடுத்த கொஸ்டின் 54வது கொஸ்டின். இதில் மதிப்பு கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளதுக்கு மட்டும் மதிப்பு பார்த்துக்கலாமா? மதிப்பு என்ன வரும்? ஃபஸ்ட்டு வகுத்தில் இருக்குது. ஸோ 7/2 இன்ட்டு 2/5 சொல்லி மாற்றலாமா? ஸோ அடி எடுத்திங்கன்னா என்ன வரும்? 7/5. ஸோ இது என்ன பண்ணணும்? இன்ட்டு 3/2 ஈக்குவல் டு என்ன வரும்? 21/10ன்றது மேலே உள்ள நம்பர். அடுத்து கீழே உள்ளது என்ன வரும்? எது ஃபஸ்ட்டு? இது வந்து அடைப்புக்குறியில் இருக்குது. ஸோ அதை தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 7/2 வகுத்தல் 15/4 சொல்லி வருமா? ஸோ இது என்னவாகும்? 7/2 இன்ட்டு 4/15 சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டு 14/15 சொல்லி வரும். ஸோ இது 2 வந்து வகுத்தல் இருக்குது. ஸோ 21/10 இன்ட்டு 15/14 சொல்லியிருக்கோம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2×10 3×15 3×7 21 ஈக்குவல் டு 9/4 சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து என்ன பண்ண போகிறோம்? வகுத்தல் இந்த 5.25 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525/100 சொல்லி எடுத்துடலாமா? ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 9/4 இன்ட்டு 100/525 வகுத்தல் இருக்கிற பெருக்கலை மாத்திரம். ஸோ 4க்கு 4 அடி எடுத்திங்க அப்படின்னா 25 அடி எடுத்திங்கன்னா 1 ஒரு 25 25 ஈர் 25 50 அடுத்து ஒரு 25 அடுத்து இதை அடி எடுத்திங்கன்னா 3 9 7 3 21 ஈக்குவல் டு 3/7 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். கான்செப்ட் என்னென்னா ஃபார்முலா பேஸ் கொஸ்டினுங்க. a³ - b³ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு a² + b² + abன்றதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு போட்டலாம். ஸோ இங்கே ஏன்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8m³ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2m² சொல்லி எழுதலாம். இது வந்து ஏன்ற இடத்துல இருக்குது. ஸோ n³ இடத்துல என்ன இருக்குன்னா பீன்ற இடத்துல n³ சொல்லியிருக்கு. ஸோ கான்செப்ட் ஆன்சர் என்ன வரும்? 2m - n. எல்லா இடத்துலையும் 2m - n தான் இருக்குது. இன்ட்டு 2m² என்ன வரும்? 4m² வருமா? ப்ளஸ் b². பியோட மதிப்பு அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 2m. இங்கே பியோட மதிப்பு n. சரிங்களா? a - b a² + b² மதிப்பு என்ன வரும்? n² ப்ளஸ் ஏபியா. அப்போ a 2m இன்ட்டு n. இது எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா a - b a² + ab + b². ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டு. ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. a³ + b³ ஃபார்முலா ஈக்குவல் டு a + b இன்ட்டு a² + b² - abன்றதான் a³ + b³ ஃபார்முலா. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 59வது கொஸ்டின். 4% more gained by selling a table for 1800 by selling it for 1750. What is the cost price? அதாவது ஒரு பொருளை வந்து SP1 SP2 ஒரு பொருளை வந்து 1750 ரூபாய்க்கு விற்கிறத விட 1800 ரூபாய்க்கு விற்கும்போது 4% வந்து லாபம் கிடைக்கலாம். அப்படின்னா விற்பனை அடக்க விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு?
ரூபா வித்தியாசமா? ஸோ 50 ரூபா வித்தியாசம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4%. ஏன்னா 1750 ரூபாய்க்கு விற்காமல் 1800 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா 4% லாபம் கிடைக்குதா? 4% தான் அதிகமான லாபம் கிடைக்குது. ஸோ இந்த 50 ரூபான்றது தான் 4% அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸ் 100%. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்போயுமே வந்து 100%. என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கம் 25 பெருக்குனீங்கன்னா முடிஞ்சு. ஸோ 25 பெருக்குனீங்க அப்படின்னா 100% ஈக்குவல் டு 5 25 அளவு 125 0 1250 ரூபா தான் வந்து அந்த பொருளினுடைய அடக்க விலை. அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். 5 பெல்லு வந்து சேர்ந்து வந்து மணி அடிக்க தோங்குது. சரிங்களா? 5 பெல்லும் சேர்ந்து மணி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு பெல்லும் வந்து 2 செகண்ட் 4 செகண்ட் 6 செகண்ட் 8 செகண்ட் 10 செகண்ட் இடைவெளியில் வந்து தனித்தனியாக வந்து பெல் அடிக்குது. அப்போனா 30 நிமிஷத்தில் வந்து அந்த பெல்லு வந்து எத்தனை தடவை வந்து சேர்ந்து அடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே நேரத்தில் அடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 2 4 6 8 10 இந்த செகண்ட்ஸில் வந்து தனித்தனியாக வந்து அடிக்குது. ஸோ டுகெதராக எப்படி அடிக்கும் பார்த்தீங்கன்னா இது கூட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 4 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10. மறுபடியும் ஒரு 2 போட்டிங்க அப்படின்னா 1 1 4 2 2 3 2 5 3 2 5 எல்லாமே வந்து பகா எண்கள். ஸோ டேரெக்டாக பிரிக்க வேண்டியதான். எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 × 2 × 5. ஸோ 2 2 4 4 12 12 × 10 ஈக்குவல் டு 120 செகண்ட் சொல்லி வரும். ஸோ ஒவ்வொரு 120 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த எல்லா பில்லும் வந்து சேர்ந்து ஒன்று போல் அடிக்கும். சரிங்களா? அப்போ 30 நிமிஷத்தில் டோட்டல் எவ்வளோ வந்துருக்கு? 30 நிமிஷம். இது வந்து நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30 × 60 செகண்டா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவை? எத்தனை தடவை அடிக்கின்றது தான் கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 30 × 60 டோட்டல் டைம். அதில் வந்து ஒவ்வொரு 120 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து அடிக்குது, சேர்ந்தாப்பில் அடிக்குது அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 இது அடி கொடுத்தீங்கன்னா 15. ஸோ 15 டைம் வந்து சேர்ந்தாப்பில் அடிக்கும். பட் ஸ்டார்டிங்கில் சரிங்களா டுகெதர் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை அடிக்குதா? ஸோ ப்ளஸ் 1 டைம் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் வந்து டோட்டலாக வந்து இந்த 30 நிமிஷத்தில் அடிச்சிருக்கும். ஸோ 16ன்றது தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், கிளவராக வந்து இந்த கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்து ஒரு தடவை சேர்ந்து அடிச்சிருக்கும். அதை வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் 16 டைம்ஸ் வரும். அப்படி இல்லைனா 15 டைம்ஸ் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் டுகெதராக எல்லாம் சேர்ந்து வந்து ஒரே நேரத்தில் அடித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிருக்கோம். மொத்தமாக வந்து 30 செகண்டுக்குள்ளே ஒரு 15 டைம். ஸோ மொத்தமாக வந்து 16 டைம் வந்து இந்த அரை மணி நேரத்தில் வந்து அடிச்சிருப்பாங்க. பெல் வந்து எல்லா பெல்லும் வந்து சேர்ந்து அடிச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். எக்ஸ் அப்புறம் ஒய் ரெண்டு வந்து டைரக்ட் ப்ரொஃபஷனல் இருக்குது. எக்ஸோட மதிப்பு 10 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 15 அப்படின்னா கொடுக்கப்பட்ட இதில் வந்து எந்த பேர் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் ஒய்யும் வந்து வேல்யூவோட பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு எக்ஸும் ஒய்யும் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ அப்படின்னா விகிதத்தில் இருக்கிற வந்து சமன்பாடை மாற்றணும்னு என்ன பண்ணணும்? இந்த அடுத்துள்ள இதோட வந்து ஒரு மாறிலியை வந்து பெருக்கணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேஒய். எக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு ஒய். சரிங்களா? எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து நேர் தகவலாக இருக்குது. தகவலை வந்து சமன்பாடை மாற்றணும் அப்படின்னா ஒய்யோட வந்து ஒரு மாறிலியை வந்து பெருக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 15 சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10 × 15 ஈக்குவல் டு 2 × 3 சொல்லியிருக்கும். சரிங்களா? அப்போ கேவோட வேல்யூ என்ன? 2 × 3. கணக்குப்படி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எது வந்து எக்ஸும் ஒய்க்கு வந்து பேர் இந்த வேல்யூவோட ஒத்துப்போகாது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இப்போ கணக்குப்படி எக்ஸோட வேல்யூ கேஒய்க்கு சமமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் படி கேஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 2/3 × 37.5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 12.5 12.5 சி ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 25 சொல்லி வரும். ஸோ இது வந்து கான்செப்ட் வந்து செட் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்ட். ரெண்டாவது வந்து என்ன? ரெண்டாவது ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் படி எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 × 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 தான். கரெக்ட். அடுத்ததாக ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2/3 ஒய்யோட வேல்யூ 12 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரணும்? அடி கொடுத்தீங்கன்னா 4 ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி வரும். ஸோ இதே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. பட் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ
ஒய்யோட வேல்யூவை 20ன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40/3 ஈக்குவல் டு 13.33தான் எக்ஸோட வேல்யூவாக இருக்கணும். பட் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு 15. ஸோ இந்த 15 20ன்ற கான்செப்ட் மட்டும் இங்கே எதுக்குமே பொருந்தாது சரிங்களா. இந்த கான்செப்ட் வந்து செட் பண்ணாது. ஸோ நம்ம கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க விச் இஸ் அ நாட் பேர், எது வந்து பொருந்தாத ஒன்று சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் ஒய்க்கு வந்து பொருந்தாத வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 15 20ன்றதான் ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது பொருந்தி வருது. பட் இது மட்டும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஒன்று தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். a/m the whole power n equal to a/m × nன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வரும் 2/2 × 2 × 2 ஈக்குவல் டு 2/8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டின். 35% ஆஃப் எக்ஸோட வேல்யூ 140 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. 35% ஆஃப் எக்ஸோட வேல்யூ 140 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா அப்படி டேரெக்டாக அடி விடுங்க 4 × 100 ஈக்குவல் டு 400ன்றதான் ஆன்சர். சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் பகுதியும் அடி விடுக்கலாம், தொகுதியும் அடி விடுக்கலாம், மறந்துடக்கூடாது. இது கீழே வந்து 1 இருந்துச்சு 35க்கும் 140 அடி கொடுக்கலாம், 100க்கும் 140 அடி கொடுக்க முடியாது, 35க்கும் 140 அடி கொடுக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே பகுதியில் இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வந்து இங்கே நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 1, நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் 2 அப்படின்னா நியூமரேட்டரையும் அடி கொடுக்கலாம், அதே மாதிரி டினாமினேட்டர் அடி கொடுக்கலாம் சரிங்களா. இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது அந்த பக்கம் மூலத்தில் தலைகீழியாக வரும், பெருக்கல் தலைகீழியாக வரும். ஸோ அதை வந்து அப்படி எடுக்கலாம். அது வந்து சமன்பாட்டுக்கு எந்த பக்கமும் வச்சு நீங்கள் வந்து அடி கொடுக்க பழகிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 71வது கொஸ்டின். While going from Mumbai to Pune by a car, I realized that one of the tires has 2 puncture. அதாவது மும்பையிலேருந்து புனேக்கு போகும்போதில் ஒரு காரில் வந்து 2 பஞ்சர் ஆகுதான் சரிங்களா. ஒரு டயரில் வந்து 2 பஞ்சர் ஆகுது. அந்த பேசிஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட சொந்த அனுபவத்தில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சர் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிறதுக்கு வந்து 9 நிமிஷம் ஆகும், ரெண்டாவது பஞ்சர் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். அப்படின்னா 2 டயருமே வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயருக்கு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பஞ்சர் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரெண்டாவது பஞ்சர் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சருக்கு வந்து 9 நிமிஷம் ஆகுது, ரெண்டாவது பஞ்சருக்கு வந்து 6 நிமிஷம் ஆகுது. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18. ஸோ உங்களோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3. ஸோ 2 டயரும் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் பஞ்சர் ஆகும், ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகும் பார்த்தீங்கன்னா 18/2 + 3 ஈக்குவல் டு 18/5 3 3/5 மினிட்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். செம்ம கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேலரிஸ், வெவ்வேறு கம்பெனியுடைய சிஇஓனுடைய சேலரி, 6 எம்என்சியோடைய சிஇஓட சேலரி வந்து கொடுத்தாங்க. கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் சேலரி பிட்வீன் த லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பெய்டு. லோவஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம், ஹையஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சம் சரிங்களா. லோவஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சேலரி. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சமா. ஸோ ஆன்சர் 25 தானே அப்படின்னு நினச்சி தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இவர் 4 தான் வந்து கொடுத்துருந்தாரு, பட் ஆன்சர் வந்து 25 கிடையாது. என்ன கேட்குறாங்க பர்சன்டேஜில் கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் சேலரி ட்ரான் இன் பர்சன்டேஜ் பிட்வீன் தி லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பெய்டு. அப்போ லோவஸ்ட்டை பொறுத்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜில் வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வந்து வித்தியாசம் எதுலேருந்து லோவஸ்ட் ப்ரைஸுக்கு. ஸோ இன்ட்டு 100 அடிச்சிங்கன்னா என்ன வரும் 25/2 ஈக்குவல் டு 2 அடி கொடுத்தீங்கன்னா ஸோ 50%ன்றது தான் ஆன்சர். இங்கே கணக்கில் கிளவராக என்ன பண்ணிட்டாங்க பர்சன்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து 50% தான் வந்து வித்தியாசம்.
ஸோ சின்ன மைனர் மிஸ்டேக் கொஷினை ஃபுல்லாக வாசிக்காதனால ஒரு மார்க்கே வந்து நம்ம இழக்க முடியும். அடுத்த கான்செப்ட்டு இது ரெண்டே வந்து கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதோடைய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 விதமாக எழுதலாம். இது அப்படியே வந்து இதோட அர்த்தம் என்னென்னா 0.232323 சொல்லி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க 0.22222 சொல்லி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? எத்தனை தசமத்துக்கு மேலே வந்து கோடு போட்டுருக்காங்களோ தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு கோடு போட்டுருக்காங்களோ அத்தனை நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 0.454545 சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா இந்த 0.23 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 அப்பான் தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பரில் வந்து கோடு இருக்கோ அத்தனை 9 வந்து கீழே போடணும். அதே மாதிரி அடுத்ததான் தசமத்துக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்குது 22 இருக்குது. அந்த நம்பருக்கு எத்தனை நம்பருக்கு கீழே வந்து எத்தனை நம்பர் கீழே கோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கீழே கோடு இருக்குது. ஸோ 2 9. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எல்சிஎம் 99 வருமா? ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 23 கூட்டல் 25 ஈக்குவல் டு 23 கூட்டல் 22 வகுத்தல் 99 ஈக்குவல் டு 45 வகுத்தல் 99. இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 0.45 பார் அதோட மதிப்பு 0.45 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இப்படியும் எழுதலாம். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, இது ரெண்டாவது கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் போர்டு மாஸ் தேதிப்படி ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணுமா? ஸோ இதில் மதிப்பு என்ன வரும் 16 வரும். இதில் மதிப்பு என்ன வரும் 4 வரும். ஸோ 16 × 4 64. 72 மைனஸ் 52 மதிப்பு ப்ளஸ் 64 என்ன வரும் 20 கூட்டல் 64 ஈக்குவல் டு 84 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் அண்ட் மொபைல்ஸ் சோல்டு இன் கம்பேரிசன் டு தி லேப்டாப்பு அப்புறம் மொபைல் இது ரெண்டும் வந்து விற்பனையானதுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து மற்ற ப்ராடக்ட்ஸ் விற்பனையானதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரேடியோ, டிவி, அப்புறம் வாட்ச். கிராஃபில் சரியாக தெரியல. இப்போ லேப்டாப்புக்கும் மொபைலோட மதிப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 500 கூட்டல் 600. இது ரேடியோ வந்து மதிப்பு 100, டிவியோட மதிப்பு 300, அடுத்து வாட்சோட மதிப்பு 200. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1100. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 600. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 வந்து வித்தியாசமாக இருக்கும் எண்ணிக்கை. ஸோ இதை தான் வந்து கணக்கில் கேட்குறாங்க. அடுத்து 84வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட இதில் வந்து a + 0 = 0 + a ஈக்குவல் டு a அப்படின்னா a வந்து ரியல் நம்பர். இது வந்து எந்த தியரி படி பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 0 இந்த தியரி படி. இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா a + b ஈக்குவல் டு b + a என்றதான் கான்செப்ட்டு. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா a + b + c the whole ஈக்குவல் டு a + b the whole + c. அடுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா a + - a ஈக்குவல் டு 0. ஸோ கான்செப்ட் படி அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு நம்பரோட 0 கொட்டிடும், 0வோட ஒரு நம்பரை கொட்டுறது ஒன்று தான். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 91வது கொஸ்டின். கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்டு யூத் 6 நகரில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு ஃபீமேல்ஸ் டு தி அன்எம்ப்ளாய்டு மேல் அக்ராஸ் தீஸ் சிட்டிஸ். அன்எம்ப்ளாய்டு ஃபீமேலுக்கும் அன்எம்ப்ளாய்டு மேலுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க சரிங்களா. அன்எம்ப்ளாய்டு ஃபீமேலோட விகிதம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50 கூட்டல் 60 கூட்டல் 70 கூட்டல் 50 கூட்டல் 30 சொல்லி வரும். அதே நேரத்தில் 3 5 + 50 எஸ். இங்கே வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60 கூட்டல்
50 கூட்டல் 40 கூட்டல் 60 கூட்டல் 80ன்னு சொல்லி வரும். ஸோ டேரெக்டாக அடி கொடுத்துலாமா? ஏன்னா இது வந்து கூட்டி நம்ம சுருக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாகவே அடி கொடுத்துலாம். 60க்கு 60 அடி ஆயிரும். அடுத்து 50க்கு 50, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, 100. ஸோ இங்கே ஒரு 100 அடி ஆயிரும். அடுத்து மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 30 இல்லையே, 70 + 30, இங்கே இன்னொன்று வருமே 3 3 5, இங்கே ப்ளஸ் ஒரு 20 இருக்குங்க. ஸோ இங்கே என்ன வரும்? 70 கூட்டல் 30 100 சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 80 கூட்டல் 20 = 100 சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் அடி கொடுக்கலாமா? அப்போ 1:1ன்ற விதத்தில் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் 95வது கொஸ்டின், டேபிள் கொஸ்டினுங்க. ஃப்ரம் த டேபிள் given determine what is the increase in population from 2005 to 2006 in the river has higher pollution. எந்த ரிவரில் வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்குமோ அதனுடைய ஹையஸ்ட்டோட மதிப்பு என்ன எவ்வளோ கூடியிருக்குன்றதான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 55ன்னு சொல்லி இருந்தது 85ன்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ இது வந்து கம்மி தான், 30 தான் கூடியிருக்கும். அதே இன்னொன்றில் ரிவர் பி, இது ரிவர் டியில் வந்து 66 இருந்தது, இது வந்து 99 சொல்லி மாதிரி இருக்கும். இதில் வந்து ஹையஸ்ட் பொல்யூஷன் 33 வந்து கூடியிருக்கும். ஸோ ஆன்சர் 33ன்றதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.